வாழ்க வளமுடன். இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக் ஃபார்முலாவில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 3 ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இது நிறைய ஃபார்முலா இருக்குது, மனப்பாடம் பண்ண முடியல, பைகாட் பண்ண முடியல, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு ஃபார்முலா தான் எப்படி மாறுது, அது சிம்பிளாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போது அதில் காஸ் ஸ்கொயரை வச்சுட்டு சைன் ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போகும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா ஆச்சா. திரும்ப சைன் ஸ்கொயரை வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 2 ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலாலேருந்து நம்ம 2 ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. திரும்ப செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். அப்போ மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். 1 மைனஸ் 1ஆக மாறிடும். மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். அப்படிங்கும்போது இந்த மைனஸை என்ன பண்ணணும், எப்போவுமே ப்ளஸ் தான் முதல்ல இருக்கணும். அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸு எங்கேனாலும் இடம் மாறலாம். அதாவது ஒரே சேம் பிளேஸில் எங்கேனாலும் இடம் மாறலாம். அப்படிங்கும்போது ப்ளஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கணும். இப்போ மைனஸை செகண்ட் ஒன் கொண்டு வந்தோம்னா டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதே மாதிரி இது ஒரு ஃபார்முலா ஆயிடுச்சு. டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலாவில் செகண்ட் ஒன் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. டேன் ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணுறோம், அதை மட்டும் டேன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே அந்த சைடு கொண்டு போகும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறுது. 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறுது. இது இந்த ஃபார்முலாவை நம்ம சிம்பிளாக எப்படி கொண்டு வரலான்னா வேறு ஒன்றும் கிடையாது. டேன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம டேன் ஸ்கொயர் தீட்டாவையும் 1ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது 1 + 1 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -1 ஆகும். மைனஸ் டேன் ஸ்கொயர்